ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் கிரேடிங் யூஎஸ் காயின் அமெரிக்கன் நியூமிஸ்மேட்டிக் அசோசியேஷன் ஜேஆர் டிவைன் ப்ளஸ் நேயர்களுக்கு அன்பு காலை வணக்கம். நம்ம சேனலில் ஈவெண்ட்ஸ் பகுதியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அமெரிக்கன் நியூமிஸ்மேட்டிக் அசோசியேஷன் நடத்தும் மான்செஸ்டரில் நடக்க உள்ள ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் கிரேடிங் யூஎஸ் காயின்ஸ். கிரேடிங் அப்படின்னா இப்போ நாணயங்கள் எல்லாம் இருக்கு இல்லைங்களா. இப்போ நம்ம ஊர் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கண்காட்சிகளில் பெரும்பாலும் என்னென்னா நம்ம காயின்ஸை வச்சுருப்போம், ஒரு ட்ரேயில் வச்சுருப்போம், அப்படி இல்லைன்னா நம்ம ஆல்பமில் போட்டு வச்சுருப்போம். இன்டர்நேஷ்னல் லெவலில் நாணயங்களை எப்படி விற்கிறாங்க, நாணயங்கள் பணத்தாலெல்லாம் எப்படி விற்கிறாங்கன்னா அதுக்குண்டான கிரேடிங்னா என்னென்னா ஒரு பாக்ஸ் இருக்கும். அந்த பாக்ஸில் டிரான்ஸ்பரண்ட் பாக்ஸில் நாணயம் ஃபிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும். ஃபிக்ஸ் ஆனதுன்னா பிடிச்ச மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே அதோட நாணயத்துடைய தரம் 2-3 விஷயங்கள் இருக்குது. அதோட ஒரிஜினாலிட்டியாக இருக்கட்டும், அதுக்குண்டான பல விஷயங்களை அசஸ் பண்ணி அது மேலே ஒரு வகையான ஒரு கண்டிஷனிங் பண்ணுவாங்க. அந்த கண்டிஷனிங் பண்ணாங்கன்னா அந்த பர்டிகுலர் கிரேடில் குறிப்பிட்ட ஆண்டுகள் நிலைத்திருக்கும். ஸோ யாரும் நம்ம கையில் தொடவோ மற்ற ஏலியன்ட் எலிமெண்ட் மூலமாக அது எரோடாகவோ வாய்ப்புகள் கம்மி. உலக அளவில் நாணய சேகரிப்பாளர்கள் எல்லாமே இந்த முறையை மாத்திரம்தான் அவங்க பயன்படுத்துகிறாங்க. வேறு முறை இல்லையா, வேறு ஏதாச்சும் ஆப்ஷன் இருக்குதா அப்படின்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் குறிப்பிடத்தக்க விஷயம் என்ன அப்படின்னா, உதாரணத்துக்கு இந்தியாவே எடுத்துக்கிட்டோமே, இந்தியாவில் பிசிஜிஎஸ் இருக்குது, என்ஜிசி இருக்குது, மற்ற பல விஷயங்கள் இந்த மாதிரியான கிரேடிங்கில் லோக்கல் 4-5 கிரேடிங் இருக்குது. இதில் எல்லாமே அவங்களுக்கு குறிப்பிட்ட தரத்தில் அவங்களுக்கு உண்டான ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது. அந்த ஸ்பெசிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்க கிரேடிங்கை பண்ணிகிட்ருக்குறாங்க. அந்த வகையில் யூஎஸ் காயின்ஸை பொறுத்த வரைக்கும் எப்படி தரமாக்கப்படுது, எப்படி தரம் பிரிக்கிறாங்க அப்படின்றதுக்கு உண்டான கலந்தாய்வு செமினார் தான் இப்போ நான் சொன்ன ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் கிரேடிங் யூஎஸ் காயின்ஸ் மான்செஸ்டரில் நடக்குது. இது நடக்கவிருக்கிற தேதி பார்த்தீங்க அப்படின்னா அக்டோபர் திங்கள் 22 மற்றும் 23 வெனஸ்டே தேர்ஸ்டே வருது. அடுத்த கட்டத்துக்கு நகர்றவங்க ஒரு டீலராக இருக்கட்டும், கலெக்டராக இருக்கட்டும், பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் உள்ளவங்களுக்கு இந்த செமினார் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகும். இது வெறும் யூஎஸ் காயின்ஸுன்னு மாத்திரம் நம்ம எடுத்துக்க வேணாம், உலக அளவில் உள்ள எல்லா நாணயத்துக்கும் இது பொருந்தும். ஏன்னா எதிர்காலத்தில் ஒரு நாணயம் அதோட வேல்யூ எப்படி அசஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னா பேஸ்ட் ஆன் இட்ஸ் கண்டிஷன். அந்த இப்போ உள்ள தொழில்நுட்பத்தில், அட்வான்ஸ் தொழில்நுட்பத்தில் ஃபேக் காயின்கள் நிறைய வர வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் அடுத்த நகர்வு, அடுத்த கட்டம் காயின் கலெக்ஷன் என்ன அப்படின்னா இந்த கிரேடட் காயின்ஸ் தான். அந்த வகையில் இந்த மாதிரியான இன்டர்நேஷ்னல் ஷோஸை இன்டர்நேஷ்னல் செமினார்ஸை நமக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக கருதி அதை பங்கு பெறணும்னு நாங்கள் கேட்டுக்கிறேன். இந்த மாதிரியான தகவல்கள் உங்களுக்கு தெரிஞ்சாலும், வெளிநாடு வாழ் மக்களுக்கு தெரிஞ்சாலும் அதை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. ஒரு சிறப்பு காணொலியாக வெளியிட நாங்கள் தயாராக இருக்கிறோம். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா சொந்தம் மற்றும் நட்பு வட்டங்களுக்கு பகிருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி, லைக் பண்ண சொல்லி, ஷேர் பண்ண சொல்லி கட்டாயம் வலியுறுத்துங்க. சேர்ந்து வளருவோம், உயர்வோம். நன்றி, வணக்கம்.